இப்ப இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்? உத்தமமான பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். உத்தமம் அப்படின்னா விசேஷம்னு அர்த்தம். ஆக்சுவலா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் நல்ல பலன்கள் அப்படின்னா கடகத்துக்கு தான். ஏன்னா கடகத்துக்கு விரயத்துல வந்து குரு பகவான் உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் நிறைய லாசஸ், நிறைய மனக்கவலை, தூக்கமின்மை, சாப்பாடு கரெக்டான டைமுக்கு சாப்பிட முடியாது, ஓவரா வேலையில உட்கார்ந்துருக்கிறது, யாரையுமே நம்ப முடியாது, ஒரு ஒரு மாதிரி ஒரு ஸ்கெப்டிக்கல் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது என்னென்னா யாரை நம்புறது, யார் குற்றம், யார் கரெக்டு, ஒரு ஆம்பிக்விட்டிலேயே சுற்றுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை கடகத்துக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ராசி லக்னத்தில் குரு பகவான் வருவது, பாக்யஸ்தானத்தில் சனி உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைமையில், திஸ் இஸ் கால்டு மகா யோகம். இப்படி இருந்ததுனாவே ஆஃப் ஷோர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா வெளியூர் போகக்கூடிய ஒரு ஆப்ஷன், அதே மாதிரி ஃபாரின் போகக்கூடிய ஆப்ஷன், இங்கே இருக்கிறதோட வெளியூர் வெளிநாட்டில் நிறையா வேலை கிடைக்கிறது, உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்கள் கொடுக்கறது, குரு சனி கன்ஜங்ஷனில் லக்னம் பாக்யஸ்தானம் கனெக்ட் ஆகும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் கனெக்ட் ஆகுது. அப்போ கலை இலக்கியம் அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். சனி ரேவதி நட்சத்திரத்தை கடக்கும். மே 20 ஸ்டார்ட், ஜூன் 2 தான் குரு பயிற்சி. ஆனால் குரு எப்போல்லாம் ஆயில்ய நட்சத்திரம் சஞ்சாரம் செய்தோ அந்த டைம் பீரியட்ல பெரிய அளவுக்கு கோர்ஸ் நம்ம புதுசாக படிக்கிற மாதிரி, நம்ம அப்டேட் ஆகிற மாதிரி, ஒரு சீனியர் லெவல் டிகிரி நம்ம முடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஆனால் என்ன நான் கடகத்துக்கு பார்க்குறேன்னா, கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு சூப்பரான இடத்துல கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் தொழில் அமையணும்னு வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல தொழில் அமையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, லக்னம், பஞ்சமஸ்தானம், கலத்திரஸ்தானம், பாக்யஸ்தானம், இந்த மாதிரி 4 முக்கியமான இடங்கள் ஒரு ஜாதகத்தின் பிரகாரம். இந்த 4 இடங்கள் நல்லா இருந்ததுன்னா லைஃப் டைம் அவன் நல்லா இருப்பான், சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள். அது குரு ராசி லக்னத்தில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக, அதாவது பேஸ் அடித்த மாதிரி இருக்கிற முகமே மாறிடுமாமா. அதாவது பார்க்கறதுக்கு ஒரு லக்ஷ்மி கட்டாட்சமா கையெடுத்து கும்பிடணும்னு தோணுமாமா. அந்த மாதிரி கடகராசி நண்பர்களுடைய ஃபேஸ் மாறும். ஏன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பாதிப்புகள் ஸ்லோ டவுன் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜிங் ஃபேக்டர் எப்பெல்லாம் குரு ராசி லக்னத்துக்கு வரானோ அது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ரெண்டாவது அதிகமாக நெய் சாப்பிடணும்னு தோணும். அப்போ குட் ஃபேட்டுங்கிறது உடம்புல வரக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பெருசாக ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய பிராப்தம், உங்களால் 10 பேருக்கு நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம், இது எல்லாமே கடகத்துக்கு ஒரு பெரிய, அதாவது வராத எல்லா விஷயங்களும் இப்போ நடக்கும். அப்போ என்ன நம்ம மெயினாக பார்த்துக்கணும், தாயாருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த சோகால்டு தலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், சில பேருக்கு நல்லாவே இருக்கும், ஒத்த தலைவலி வரும், சில பேருக்கு லெஃப்ட் ஐல ப்ராப்ளம் கிளாஸ் போடுற மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸ்கின்னு மெயினாக பார்த்துக்கணும். ஸ்கின் தான் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதில் மெயினாக நான் சொல்லக்கூடியது என்னன்னா, உங்கள் லைஃப்பில் பணங்காசோட இப்போதைக்கு சந்தோஷம்தான் தேவைப்படுது. பணங்காசு ஒரு மேட்ரே கிடையாது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியா பணம் வரும், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரும், ஏதோ இடத்துல உங்களுக்கு பணங்காசுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் குரு ராசி லக்னத்தில் வரும்போது அந்த பார்வை பலன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் தான் முதன்மையாக இருப்பீங்க. குருனாவே ஜீவகாரகன், குருனா லீடர், குருனா தலைவன். இது ஜாதகத்தின் அம்சத்தில் இருக்கோ இல்லையோ, கோச்சாரத்தில் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கு. குரு உச்சஸ்தானம் பெறும்பொழுது உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக கண்டிப்பாக உண்டு. இதில் மெயினாக நீங்கள் கொடுக்குற அட்வைஸு, நீங்கள் பண்ணுற தானம், இதெல்லாம் 10 தலைமுறைக்கு போய் நிற்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய வெற்றியாளராக மாறுவீங்க. மெயினாக கடகத்தில் இருக்கவங்க அத்தனை பேருமே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில், ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி மாட்டு தொழுவம் ஆரம்பிக்கிறது, அக்ரிகல்ச்சரில் பயங்கரமாக கான்சென்ட் பண்ணுறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரே மாதிரி விஷயத்த மறுபடியும் பண்ணக்கூடிய ஒரு தொழில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. அதெல்லாம் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம், வீட்டுக்கு கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க. மற்ற கடன்லாம் இருக்கும், ஆனால் வீட்டுக்குன்னு ஒரு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுவீங்க. திருமண பாக்கியங்களுக்கு கைகூடும். ஸோ அதனால் கடகராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்தோட ஃபேமிலி, சந்தோஷம், நல்ல தூக்கம், ஹெல்த்து எல்லாமே செட் ஆகக்கூடிய ஒரு அருமையான ஒரு டைமிங். இந்த டைம் பீரியடில் பார்த்து நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்து, பெரியவங்களுடைய ஹெல்த். நான் சொல்கிறது பெரியவங்க, நான் சொல்கிறது பாட்டி, சித்தி, பெரியம்மா, இவங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க, தீர்க்க ஆயுஷ்மான். கடகராசியில் பிறந்தவர்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் விஷயமா, பாக்யஸ்தானத்துக்கே குரு பார்வை. பாக்யஸ்தானம்னா பெற்றோர்கள், பாக்யஸ்தானம்னா அம்மா அப்பா. அப்போ அவங்களுடைய டைரக்டா இடத்துக்கே குரு பார்வை இருக்கிறதுனால அவங்க சொத்துக்கள் இப்போ உங்க பேருக்கு வரும்.
பூர்வீக சொத்துக்கள் அப்பா அம்மா பேர்ல இருந்ததுன்னா பசங்க பேருக்கு கன்வெர்ட் ஆகும். இல்லை அவங்க தாத்தா பாட்டி சொத்துக்கள் ஏதாவது பேசின பிரச்சனை ஓடின்றதுன்னா அது இப்போ கிளியர் ஆகி இப்போ உங்கள் பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி எங்கேயோ பையன் இருக்கான் சார், அவன் அட்லாண்டாவில் இருக்கான், நான் எங்கேயோ இங்கே குக்கிராமத்தில் காரைக்குடியில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அந்த பையன் ரிட்டர்ன் வர்றது, இங்கே செட்டில் ஆகிறது, உங்கள் பிஸ்னஸ் உங்கள் ஃபேமிலியோட விஷயத்தை எடுத்து பார்க்கறது, குடும்ப அந்யோன்யத்தை கொடுக்கறது, குடும்பம் ஒன்று சேருதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால பெற்றோர்கள் நிம்மதிங்கிறது எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, நல்லா இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும் சார்? அருமையா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும்னா குரு பாரு, உங்க ராசி லக்னத்துல பாத்தீங்கன்னா 5ஆம் இடம்னா உணர்ச்சி, 5ஆம் இடம்னா காதல், 5ஆம் இடம்னா விட்டு கொடுத்து போறது. குழந்தை கூட சண்டை ஆனா கூட அது மறுபடியும் நம்ம கூட இணங்கி வர்றது. கலத்திரஸ்தானத்துக்கே டைரக்டா குரு பார்வை இருக்கும்போது கல்யாணம் சூப்பரா இருக்கிறது, ஃபேமிலி லைஃப் பிரிஞ்சிருந்தா கூட ஒன்று சேர்றது, இப்போ கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம், சூப்பரான டைம். ரிலேஷன்ஷிப்ல எந்த கவலையும் கிடையாது. அதான் சொன்னேன், ஃபேமிலி, சந்தோஷம், தூக்கம், சாப்பாடு, இந்த ஒரு சர்க்கிள் எல்லாம் நல்லா இருக்கும். அப்போ என்ன மெயினாக பார்த்துக்கணும், காசு பணம் சம்பாதிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக காட்டுறோம். மெயினாக கடகராசி நண்பர்கள் பாஸுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. இப்போ சந்திரன் வந்து எப்போ குருஸ்தானத்துக்கு கிராஸ் ஆகிறோன்னா நம்ம அட்வைஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னால நம்ம அட்வைஸ் கொடுத்தோன்னா உங்கள் அட்வைஸ் எடுத்துப்பான், அப்புறம் உங்களை தூக்கிட்டு உங்கள் சம்பளத்துக்கு 2 பேர் எக்ஸ்ட்ரா போட்டுருவான். அதனால் உங்கள் அட்வைஸை மட்டும் நம்ம நினைப்பீங்கன்னா பெரியவங்களுக்கு கொடுக்காம உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவுக்கு மரியாதையும் உங்களுக்கான தலைமைக்கான ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோக்கியமான ஒரு டைம் பீரியட் உங்களுக்கு ஓடுது, தைரியமா இருக்கு. ஓகே சார், நீட், ஐஐடி அண்ட் சிவில் எக்ஸாம்ஸ் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு? ஃபர்ஸ்ட் விஷயமா, இந்த கடகத்துக்கு எப்போ குரு வர்றானோ நீங்க பாத்தீங்கன்னா ராகு உட்கார்ந்துருக்கிற பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் பிளேஸ்மெண்ட் தான். அது குருவுடைய பார்வை ராசி லக்னத்துக்கு வரும்போது நமக்கு வந்து இப்போ எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே கரெக்டான ரிசல்ட் வரும். ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப தூரமா, நான் சொல்றது கடகத்துல பிறந்திருந்தீங்கன்னா நீங்க வேற ஸ்டேட்ல ஏதாவது நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி தேடினீங்கன்னா கிடைக்கும். அப்ப நீட்ல கிளியர் பண்ணாலும் அவுட் ஆஃப் ஸ்டேட், லைக் பாண்டிச்சேரி, லைக் ஆந்திரா, லைக் கர்நாடகா, அங்க நீங்க வந்து ஒருவேளை மெடிசின் சீட் கிடைக்குதுங்கிற பட்சத்துல நீங்க அவ்வளவு தூரம் போகணுமா, அங்க போய் தனியா இருக்கணுமான்னு திங்க் பண்ணக்கூடாது. நீங்க கிடைச்சதுன்னா சந்தோஷமா போறது நல்லது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வுட் பி மீட்டிங், பட் உங்க ஊர்ல உங்க ஸ்டேட்ல கிடைக்கிறது கஷ்டம். அதை மட்டும் பார்த்துட்டா போதும். ரெஸ்ட் ஆல் இஸ் குட். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும்? அருமையா இருக்குமா. என்னன்னா இப்பதான் வந்து புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் நல்லா இருக்கு. அதாவது தொழில் அப்படின்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய நேரம்ங்கிறது இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் மகரத்துக்கே டைரக்டா பார்வை இருக்கிறதுனால மகர ராசியில இல்லை மகர லக்னத்துல யாரா இருந்தாங்கன்னா அவங்க கூட பார்ட்னரா நீங்க போட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா செட் ஆகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேற இடமாற்றம் கொடுக்கும், இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணுவாங்க. ஆஃப்டர் செப்டம்பர் ஒரு வேலைங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அஷ்டமத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் அவ்வளவு பலமா இல்லை. அதாவது ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்பாராம போற மாதிரி தான் இருக்குமே தவிர பிளான் பண்ணி போற மாதிரி இருக்காது. அட் தி சேம் டைம் பாக்யஸ்தானத்துக்கு சனியுடைய தொடர்பு இருக்கனால வேலை நிமித்தமா உங்களை அனுப்பிச்சாங்கன்னா நீங்க செட்டில் ஆகிடும். ஆனா நீங்க படிக்க போறேன், அங்க படிக்க போயிட்டு 2 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு அங்க வேலை பார்க்குறேன், அங்க வேலை ட்ரை பண்றேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ஆலோசித்து முடிவு எடுக்கிறது கரெக்ட். ஏன்னா அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது நம்ம எடுக்கிற டெசிஷன் தப்பா போகும். அதனால இப்போதைக்கு வந்து வேலையோட போறது ரொம்ப நல்லது. அண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, மேரேஜ் அண்ட் லவ்லாம் எப்படி இருக்கும் சார்? அதெல்லாம் கேள்வியே வேண்டியதில்லை. மேரேஜ், லவ், குழந்தை பிராப்தம், ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு விஷயம், உங்களுக்கான ஹெல்த் மட்டும் பார்த்துங்க. ஆனால் மெயினாக இடது கண், ஒத்த தலைவலி, நீர் கோத்துக்கிறது, போஸ்ட் நேசல் ட்ரிப்பும்பாங்க, அப்படியே மூக்கு வழியாக தலைக்குள்ளேருந்து மூக்கில் எண்டில் அப்படி டிஸ்டர்ப் பண்ணும். அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை. தாயாருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக அக்கறையாக இருந்தால் போதும். மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும், தைரியமாக இருக்கலாம். பிளாக்ஸ் வராமல் பார்த்துக்கணும், மற்றபடி ஆல் குட். குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு சார்? 100% குழந்தை பிறக்கும். அது வந்து பிஃபோர் செப்டம்பருக்குள்ளேயே ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஓகே, கடகராசி நேயர்களுக்கு இந்த ஒற்றை தலைவலி வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு, ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்குங்களா? கடகத்தை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான். திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கிட்ட போய் நீங்கள் வியாழக்கிழமை காத்தாலாம் 6 to 7 பக்கத்தில் சமுத்திரம் இருக்கும், கடலில் நீராடிட்டு போய் முருகனை, ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனை பார்த்துட்டு வந்தாவே உங்கள் லைஃப் மாறுறதுங்கிறது உறுதி. எந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அது அப்படியே பாதியாக கட்டாகவும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம்.